ஓம் சாந்தி. 7/4/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். உங்களினதும் ஏனைய எல்லோரினதும் மாற்றத்துக்கு ஒத்துழைப்பதே தந்தையின் பராமரிப்புக்கான பிரதிபலனாகும். தந்தை எமக்கு சக்தி, ஞானம், வழிகாட்டல்கள் போன்றவற்றை ஆசிரியர், தந்தை, சத்குரு போன்ற வடிவத்திலிருந்து உம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தாயாகவும், நண்பனாகவும், அன்பிற்கினியவராகவும், சகோதரராகவும் அந்த உறவு முறைகளூடாக ஆத்மாக்களாகிய உம்மை பாதுகாத்து வழிகாட்டி வருகிறார். தினமும் நாம் அவரை நினைவு செய்யும் போது அவர் எமக்கு சக்திகளை தந்து எம்மை சக்திசாலியாக்குகின்றார். அமிர்த வேளை நேரம் நாம் அவரை நினைக்கும் போது எமக்கு அவரிடமிருந்து அதிகூடிய சக்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மட்டுமில்லாமல் தினமும் ஞானத்தை எமக்கு தந்து தெய்வீக குணங்களுடையவராக ஆக்குவதற்கான கற்பித்தல்களையும் தூண்டுதல்களையும் அவர் அளித்து வருகிறார். இதன் மூலமாக நாம் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம் ஏனையவர்களின் மாற்றத்துக்கும் உதவி செய்ய முடியும். நமது மூல மந்திரமாக இருப்பது சுய மாற்றத்தினூடாக உலக மாற்றத்தை கொண்டு வருதல். ஆகவே தந்தையிடமிருந்து நாம் தினமும் பெறும் பராமரிப்புக்கான பிரதிபலனாக நாம் முதலில் எம்மில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஏனையவர்களின் மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும். ஏனென்றால் பாபா அசரீரியானவர். அவரை சரியாக இனம் கண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அவரை அனுபவம் செய்தவர்களான குழந்தைகள், தந்தையை பின்பற்றுபவர்களாக இருக்கும் குழந்தைகள் ஏனைய ஆத்மாக்களின் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும். இதுவே சேவையாகும். இவ்வாறு தன்னலமற்ற எதிர்பார்ப்பற்ற சேவையை நாம் செய்யும் போது அதன் பிரதிபலனாக பல மில்லியன் நன்மைகளை எமக்கு கொண்டு வர முடியும். அத்துடன் புது உலக பராமரிப்புக்கான பணிக்கான தந்தையின் விருப்பத்தினை இலகுவாக நிறைவேற்ற முடியும். எம்மில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் முதலில் அகநோக்கில் இருக்க வேண்டும். இந்த ஸ்திதி எமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மற்ற ஆத்மாக்கள் மாற வேண்டும் என்ற தூய எண்ணம் உமக்கு இருப்பது அவசியம். முதலில் அவர்களில் நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டு வர செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து பெற்ற சக்திகள், ஞானங்கள், குணங்கள் போன்றவற்றை எமது கொள்ளளவுக்கு ஏற்ப எம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு அதை தானம் செய்து அவர்களின் மாற்றத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஓம் சாந்தி.